வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. அதாவது மக்களே, மே 21ஆம் தேதி ஒரு நாடெங்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அது 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 என்னன்னா, ஒரு 10 வயது சிறுமியை ஒரு கொடூரமா ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். அவன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது இதுல நிறைய அரசியல்வாதிகள் என் கட்சி தான் பண்ணிச்சு, உன் கட்சி தான் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு தவறான முன்னோட்டத்தை எடுக்காதீங்க. உண்மையா சொல்லுங்க, பொய் பரப்பாதீங்க. கோயம்புத்தூர்ல சூலூர் பக்கத்துல இருக்கிற பள்ளம்பாளையம், இது பாரதிபுரத்துல பள்ளம்பாளையம்ன்ற இடத்துல அருணகிரிநாதர் ஸ்ட்ரீட் அப்படின்ற தெருவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. அங்க தங்கி இருக்காங்க. அவங்க ஊர்ல வேலை வெட்டி இல்லாத காரணத்தால இங்க கோயம்புத்தூருக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல ஹஸ்பண்ட் காலையில போனார்னா மாலை வேலையில தான் அவர் வேலை முடிஞ்சு வருவாரு. இவங்க இந்த மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்கள இந்த 10 வயது சிறுமி பெண். ஸோ இந்த சிறுமியை தான் அவங்க 21ஆம் தேதி மாலை வேலையில ஒரு 5:30 மணிக்கு பக்கத்து கடையில போயிட்டு சில மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்படி போன அந்த சிறுமி நைட்டு 8:30 மணி வரைக்கும் வரல. அவர் என்ன பண்ணாங்க, அவங்க பதறி போயிட்டு தன்னுடைய கணவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைய காணோம், கடைக்கு அமிச்சேன், குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கணவரும் அங்கிருந்து விரைந்து வராரு. அவர் வேலை மேல இருந்து விரைஞ்சு அவரும் தேடுறாரு. 100க்கு ஃபோன் பண்றாங்க. காவல்துறையும் ஒரு துரிதமா செயல்பட்டு 8:30 மணிக்கு பதிவு பண்ணதை 10 மணிக்கெல்லாம் அவங்க எஃப்ஐஆர் போட்டு ஒரு 5 டீம் ஃபார்ம் பண்ணி ஆளாளுக்கு ஒரு திசையில தேடுறாங்க. 250-300 இதுல இவங்க பதிவுகளை எடுத்து அதுல ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது காணாம போன குழந்தை ஒருத்தர் கூட பைக்ல போயிருக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குழுவா கிடைச்சிச்சு. பைக்ல போனவனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்து தான் மக்கள் சொல்றாங்க, ஐயோ இவன் நம்ம கார்த்திக் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்த்திக் நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கான் இங்க வேலை தேடி. கார்த்திக்கு 33 வயசு ஆகுது. இவனுடைய நண்பர் மோகன்ராஜ், அவன் தான் அந்த ஏரியால அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட இருக்கான் அவன். ஸோ இவனை பார்க்க வரும்போது தான் அந்த பொண்ணையும் பார்த்துருக்கான் அவன். ஸோ அப்படிதான் பேசி பழகியிருக்கான் அந்த குழந்தைகிட்ட. குழந்தைன்னு தான் சொல்லணும். அதை 10 வயசு ஆனாலும் அது குமரி இல்லை, குழந்தை தான். அவனுக்கு பின்னாடி வாக்குமூலத்துல அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. அப்போ அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு மே 21ஆம் தேதி அந்த குழந்தை தனியா வந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அந்த தென்னந்தோப்புலாம் நிறைந்த அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். அந்த குழந்தைய மறுப்பு எதுவும் சொல்ல. அப்புறம் நான் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் போதுதான் அந்த குழந்தை எதிர்ப்பு தெரிவிச்சுது. ஸோ தெரிவிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு அந்த கொடூரன் வாக்குமூலம் சொல்லியிருக்கான். ஸோ இந்த சம்பவத்தெல்லாம் அந்த மோகன்ராஜ் கிட்ட சொன்னதும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கிறான். அந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இவன் குதிக்கும் போதுதான் இவனுக்கு கை கால் எல்லாம் உடைஞ்சி சிராய்ப்பு ஏற்பட்டிருக்குது. கை கால் முறிவே ஏற்பட்டிருக்குது. ஸோ இதுதாங்க சம்பவம் நடந்தது. போலீஸ் ஒப்படைக்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க. அவங்க உறவினர்கள்லாம் மறுக்கிறாங்க. அந்த திருச்சி ஹைவேஸ் ரோட்ல ஒரு பெரிய போராட்டமே பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸோ இனியும் இந்த பிரேத பரிசோதனையில தான்
வந்து முழுமையான தகவல் கிடைக்கும்ட்டு தெரிய வருது. 24 மணி நேரத்துல அந்த குழந்தைய வந்து சடலமா கைப்பற்றுறாங்க போலீஸ் துறை. ஸோ அவங்களது ஒரு துரித நடவடிக்கை தான். வந்து போலீஸ் காவல்துறையை பாராட்டியே ஆகணும். வந்து மக்கள், அதாவது இந்த சோசியல் மீடியான்ற ஒரு சோசியல் மீடியால இல்ல ஜந்துக்கள் வந்து அதுங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும், நம்ம காவல்துறை எவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு. சும்மா வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்ட்டு இந்த கட்சி இவன் தான் செஞ்சான் அவன் தான் செஞ்சான்லாம் ஒரு குற்றம் சாட்டக்கூடாது. பொய் ரொம்ப நாளைக்கும் நிலைக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பா கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது வந்து பெற்றோரும் வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வந்து பழகிறத வந்து கண்டிப்பா வந்து நீங்க கண்டிக்கணும். ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த சிறுமி 10 வயது சிறுமி வந்து இந்த பாலியல் கொடுமைக்கு உண்டாகி அவ உயிரோட கூட இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தன்னுடைய காம இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த மிருகம் தான் சொல்லணும், மிருகம் வந்து அப்படி ஒரு கொடுமையா பண்ணி இருக்குது. அவனுடைய வாக்கு மூலத்துல வந்து அவ எதிர்ப்பு தெரிச்சதுனால முகத்தெல்லாம் சிதைச்சிருக்கிறான். அந்த கொடூரன் முகத்தெல்லாம் சிதைச்சிருக்கிறான். ஸோ இதனுடைய முழுமையான பிரேத பரிசோதனை வந்ததும் காவல்துறை கண்டிப்பா கடுமையா தண்டனை தருவாங்க. ஏன்னா யாருக்குமே ஒரு நெஞ்சம் பதறும் அந்த குழந்தைய பார்த்துக்கும் போது. ஸோ கண்டிப்பா காவல்துறைக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். அவங்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது. இதுக்கான ஒரு சரியான தீர்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரையும் நாங்க ருத்ரன் 2.0 சேனல் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. பார்க்கலாம் எப்படி நடவடிக்கை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த இன்ஃப்ளூயன்சருங்க வந்து வேற விஷயம் போடுங்க, நாட்டுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு போடுங்க, ஆனா பொய்யான தகவலை உண்மைன்ற மாதிரி போடாதீங்க. இதுதான் எங்களுடைய சேனலில் வேண்டுகோளாக வைக்கிறோம். தயவுசெய்து கண்டுபிடிங்க. மீண்டும் ஒரு அடுத்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வேண்டாம். மற்ற நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரன் 2.0 சேனலுக்காக அன்புடன் உங்கள் மூர்த்தி.